தலை 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 சாயோட மடிச்சிட்டு இருக்கிற ஒருத்த பைத்தியார நாய். சொல்லவே வேண்டாம், அப்படியே விட்டுல எங்கடா யார் வரான்? ஐயா தள்ளிக்கங்க ஐயா, கொண்டுருவானுங்க ஏற்றி. சாவியே போடல தள்ளும் போது சாவியை போட ஜடக் ஜடக்னு எடுத்துட்டு இருக்கிறேன். அங்க போய் என்னடான்னு பார்த்தா சாவி ஆன் பண்ணல. ஏன்டா அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருந்திருக்கிறான். சாவி ஆன் பண்ணி ஒரே தடவை ஓடி வந்து செருப்பு கட்டி விட்டு தள்ளனா. தம்பி பாவம்டா. சரி, வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlog. இன்னைக்கு சிந்தாமணி செய்ய போறோம். கண்ணாடி ரெடி ஆனாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். மக்கற இதுல போ கட்டுறதுக்கே சாயந்தரம் மாதிரி மாதிரி இருக்கு ரெடி. பயணம் தான் வேணும். சிக்கன் 10 நிமிஷத்துல வந்து போயிரு. தான் லேட்டு. அப்படிங்க அப்படியே திக் திக் குடிச்சு நான் பாலாஜி வீரன் தன் கைவலையை உணர்கிறான். கை வலையா எனக்கா பொடக் பொடக்குங்குது. நான் நட்ட அங்கங்க ரெடிங்க அது ஏன் பொருள் இல்லை. ஆனா உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டுடா. தெளிவா அடி முடிங்கிற மாதிரியா? அது ஒரு இடத்துல நல்லா அடி நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நல்லா அடி. என்ன மிச்சம் போடா முன்னால போடா. மிச்சம் மாமா என்ன விடுதல சாப்பிடுவோம். போடா முன்னால போடா. டேய் மாமா மிச்சர் தராராமா டேய். போம்ப தூக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா உனக்கு மிச்சர் தான் முக்கியம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வரமிளகா உரிச்சிட்டு இருக்கிறோம். வரமிளகாயா இல்லை எனக்கு புரியல. வரமிளகாய் வரமிளகாய் உரிச்சிட்டு வரமிளகாய் கண்ட வச்சு செட்டேன் நான். இன்னைக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் வரமிளகா வச்சு சிந்தாமணி செய்ய போகிறோம். ஆமாம் வந்துட்டேன்னு சொல்லு. வெங்காயம் பத்தையோடு கூட வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டியில எப்படி போனீங்களோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. குக்கர்ல மட்டும் 2 அடி வாங்க. அடுப்பு எடுத்துட்டு வர குக்கர் எடுத்துட்டு அடுப்புங்கடா. இது வேண்டாமா? இதெல்லாம் குக்கர் இருக்குடா பைத்தியம். பாத்துடா நீ செய்ய மாட்டீங்களக்கா? வெள்ளை சாப்பாடு யார் செஞ்சாலும் வெள்ளையா தான் வரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓ கரெக்ட். டெக்னிக்கலா பேசுறக்கா. இப்ப இன்னைக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு அதிகம் வந்துருச்சு. மஞ்சத்தூள் போட்டா அந்த சாப்பாடு பேசிக்கணும். நான் பேசிக்கிறேன். அதை நாங்க மாத்திக்கிறோம். இரு நான் மாட்டி விடுறேன். நீ மாட்டுக்கா பேசிக்கிறேன். வெடிச்சதுன்னா அக்கா தான். இப்பவே சொல்லிடுறேன், வெடிச்சதுன்னா அக்கா தான். எவிடன்ஸோட சாக வேண்டியதா இல்லை. கொக்கோ கோலா கவினை மூடிட்டு போற கவினை. டைம் நல்ல ஒரு அளவு தான். சீக்கிரம் சாப்பிடணும் வாங்க. பசிக்குதுடா. எனக்கு உள்ள ஒரு 2 பேரத்தை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அன்னி கூட பேசாம வந்துக்குது. இப்போ வேலை செய்ய ஞாபகத்துல இருக்குது. இந்த வருஷம் காதலர் தினத்துக்கு எங்க போலாம் அப்படின்னு. 300 ரூபாய் பெட்ரோல் அடிச்சா 3000 தாண்ட வரும். இன்னைக்கே முடிச்சுட்டு இருப்பீங்க. கஸ்டமர்ஸ்ல வந்துட்டாங்க. மூவிஸுக்கு போயிட்டு ஆமா வந்தோம். நீ இன்னைக்கு வரலன்னு தானே சொன்னேன். அதெல்லாம் அப்படித்தான். திடீர்னு காலைல கூப்பிட்டுடா, டேய் என்ன பண்ற அப்படின்னா எந்திரிச்சண்டா அப்படின்னேன். சரி ரெடியா விளாக் எடுக்க போயிடலாம் அப்படின்னா. நான் ஏன் போகலன்னு கேட்கல. கேட்டா அப்புறம் அதுக்கு ஒரு 9 பேச விட்டுட்டேன். அண்ணன் எனக்காக தாண்டா வந்துருக்குது. உனக்கு தெரியுமாடா? ஆனா நீங்க ஒன்னுக்காக வரலையா? சிக்கனுக்காக வந்திருக்கா? சிக்கனுக்காக தான் வந்திருப்பேன். என்னடா உண்மையை சொல்லிட்டானே கவினை. சரி விட, நான் பேசிக்கிறனோடு. மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும்போது நாங்க ஏன் பயப்படணும்? மாமா என்னையாட்டா ஏக்கா? ஆனா ஒன்னும் நீ ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க கவின். நீ அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. செருப்பிலே அடிச்சிருவேன். ஆனா முன்ன நான் என்னையாட்டன்றது நீ சொல்லுண்ணே. நானா கொஞ்சம் சாப்பிட்டா சொன்னேன். உன்னை கொஞ்சம் ராங்கா சொல்லுவான்.
நீ சிக்குவ. அக்கா, அவனுக்கு எப்படிக்கா சந்தர்ப்பம் உருவாச்சு? இவனுக்கு எப்படி சந்தாச்சு? நிது அது என்னடா நிது ஆனா ஒண்ணா நிதுங்கிற அப்படியே பேச மாதிரி சந்தை விட்டு மிதக்க வந்துட்டா. சந்தா சமாளிக்கிறான். இல்ல சந்தை சமாளிக்காம இருந்தா அப்புறம் சமாளிக்க முடியும். சந்தானுக்கு ரொம்ப கேப் ஃபில் பண்றான் பேரு. இல்லடா கேப்ல ஃபில் பண்ணல, மறுபடியும் கேட்கலாம். போது எடுத்து ஏய், மதுரைக்காரனுக்கு கையை கத்திடா தள்ளுற. கையை கத்தி விரலே அறுவாள்றா. கைய கத்தி விரலே அறுவாள்றா. என்னடா கணக்கு இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தம்பியால சின்னதா இருக்கு. ஏய் வடசட்டி, பேசிக்கிறேன். இல்லடா இங்க வடசட்டி பிடிக்க சொன்னா ஏன் நீயே ஒத்துக்கிற பேர் வடசட்டின்னு? அதெல்லாம் ஒரு பெருமை தெரியுமா? நீ சிக்கன் எங்களை எட்டி பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்ம உழைப்பு எல்லாம் அதுல தானே இருக்குது. வரப்ப செப்பல் போட்டு தான் வருவாங்க, போகும்போது செப்பல் போட்டு தான் போவாங்க. அக்கா எலைட்ரா பீஸ்கா. ஆனா அவங்க வந்து வடசட்டியோட தான் வேலை. என்ன இவங்க சிப்ஸ் குடல் அன்னைக்கு போய் சாப்பிட்டோம் அவன் கடையில. பத்தவையே அதெல்லாம் இவங்க தயாரிக்கிறது தான், அதெல்லாம் போடுறது இவன் தான். ஏய் வைடா, ஃபுல்லா வைடா. வைடா வெயிடா நீ வைனா சட்டி. நீ ஃபுல்லா வைடா ஃபர்ஸ்ட். நீ வையே பேசிக்கலா. ஆஃப் பண்ணிட்டா. முடிஞ்சுதா? டேய் ஒரு சிக்கனை தட்டி விட்டுருவான்டா இவன். வாடா பத்த வேடா. ஆடா பத்த வச்சு ஆஃப் பண்ணிட்டாடா. தள்ளுறாக்டால. ஏய் காத்தரிக்குதுடா. இன்னைக்கு ஏதோ என்ன டேய் அடியா திருக்குடா. அடே வருதுடா இதுல லைவ். ஒரே சரி. என்ன சாக் அடிக்குதா? ஆமா. எப்பறா ஒரு எர்த் ஆஃப் பண்ற ஒரு செகண்ட் கரகா. அதை நல்லா போடு. திருகு ஆன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏய் எர்த் அத மாட்றா கொல்கமா. ஆஃப்ல இருக்குது. அப்புறம் எப்படி இங்க இது வந்தது கேஸ்? ஏண்டா கேஸவே ஆஃப் பண்ணி ஏய் யாரா அது பாதி அந்த உள்ள டியூப்ல இந்த கேஸ்க்கு பத்தி இருந்தது. ஈப்டி இல்லையா? பத்த விட அதுலயே ஈப்டி ஓடுது, லைன் வருது. என்னதான் பண்றீங்க? டேய் தீப்டி. டேய் கவினே கீழ விடுறா கைய. அந்த அது கடியில இருக்கிற விடுறா. அதான்டா அத பத்த. இந்த பக்கம்டா முன்னாடி விடுறா. அப்படி விடுறா. அப்படி தான்டா உடனே அதைய. இப்ப பத்த வைடா. சட்டிக்கு. ஓ டேய். சரி நான் பேசிக்கிறேன். ஓ கொண்டா. சொல்றா. எப்படி? நான் பேசுறேன் சரியா? வச்சு நீ அட்டால் போடா. இன்னி கொஞ்சம் ஊத்து அப்படியே போ. நான் கொஞ்சம் ஊத்திட்டேன், நீ கொஞ்சம் ஊத்தி. கண்ணு கடியே எல்லாம் இருக்கு தள்ளி விட்டு போ. கண்ணு கடி எங்க வடசட்டி இங்க முடிச்சிட்டு இருக்கற. சொல்லுவாங்க. அது என்ன கண்ணு கடி இருக்குன்னு சொல்றது? நாய் கால்ல கண்ணு. சிக்கன் போட்டுட்டா? கல்ல தான். நான் இருனேன். வெங்காயம் மேட. டேய் கழுவுனீங்களா இல்லையா? அறுக்கவள வேண்டாக்கா. எதுக்கு அறுத்து? டேய் இது சிக்கன் கழுவுனே இல்லையா? கழுவி மஞ்சள் பொடி போட்டு இருக்கு. வைத்தியங்க. ரொம்ப டேய் இருடா. டேய் எனக்கு தெரியும்டா ஓனர். டேய் இருங்கடா முதல்ல இதாகட்டும். டேய் மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். லைட்டா போடுங்க. இரு. அடடடடா வெங்காயத்தை இன்னும் போட்டுங்க. 5 நிமிஷம் கறி எடுத்து வச்சிட்டு இருக்குது. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? வெங்காயம் வணங்கவே இல்ல, அதுக்குள்ள மஞ்சள் போடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆப்பெல்லாம் பண்ணல, கம்மி தான் பண்ணிக்கிற. டேய் வதக்கடா நீ. இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? நான் அடுப்பு போடுற சத்தமா. நம்ம எல்லாம் வந்து இந்த 3 கல்ல போட்டி சாப்பாடு செஞ்சு வளையிட்டு இருந்த திடீர்னு கேஸ் வந்தோடனே முடியல. டேய் கவினே ஒரு நிமிஷம் வடசட்டி போறோம். பேசிக்கிறேன். உனக்கு தெரியாதுண்ணா, நீ கம்ம காட்டு வரியில இந்த கரும்பு முடிச்சு ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்கடா. இல்ல இல்ல அப்படியே கொட்டி விட்டுறல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன். பேசு இதை பேசு. என்ன சொல்லுன்னு கேட்டு சொல்லு. டேய் முதல்ல வெங்காயத்தை வணக்குறா. டேய் மூடிட்டு கொஞ்ச நாள் கீழே வைக்கலாம் தான் வணக்கிட்டு. இந்த வெங்காயத்தை தொலைச்சது அப்படியே வெங்காயத்தை போட்டு வச்சுக்கிறீங்க பைத்தியங்க. கூட்டுக்கு வரதுல தோல் தனியா. அப்ப எடுக்கு சரி, கை விட்டு எடு. வாயில வைக்கும்போது தனியா வந்து அம்மா அங்க தூக்கி ஊத்திடாதுங்க. வெங்காயம் பொண்ணு நிறமா இல்ல மஞ்சள் நிறமா வந்து இருக்குது. அவ்வளவுதானே. இப்ப போட்டாதானே கரெக்டா இருக்கு. போடுறா தாகுங்கல்ல. இந்தடா கைய கறி துணி துணிங்கிறீங்க, வெள்ளை துணி இருக்குது. டேய் அந்த அடுப்பு மேல கொண்டாண்டா முடிஞ்சது. அந்த டைம் அப். நான் வாக்கு ஓவர் வாங்குறேன். ஏய் உப்பு உப்பு உப்பு. ஏய் இந்த தருவாயில நான் ஒண்ணு சொல்லுவாது. பீப்ல வந்துரு. மிளகாய் எல்லாம் வறுத்து பொடி இப்படி போடு ப்ரோ. உப்பு அப்படி போடு. அப்பதான் அளவு வரும். வாயில வந்து தேவையான அளவு உப்பு தேவை. ஒரு சிட்டிகை.
எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்கிறேன். கை கலவு தேவை. ஏய் கிண்டுறா வக்கால கருகுதுடா. சாகறாங்க எல்லாம் சாகிட்டு. ஏய் கருகுதுடா கிண்டுறா. டேய் கவின் அது கருகல கவின்னு அது முடிஞ்சது அவ்வளவுதான். வாரு எல்லாம் அடி பிடிக்குதுண்ணே. கலர் அடியிலோட்டு சொல்றேன் அப்பளவே 4 ஸ்பூன் போட்டு. டேய் சந்தா டேய் உனக்கே ஒரு மாதிரி தெரியாது மூடி. லாஸ்ட்ல போட்டுக்கலாம்ல. அததான் சொல்றேன். பரவாயில்ல 2 பேரும் தெரிஞ்சாலே போதும் சாகட்டு. டேய் கிளற அடி இங்க வா. தன்னா நான் செஞ்சது தண்ணி வந்துருச்சு பாரு. தண்ணி வத்தவன்டா. இரு வேற. இத்தச்சோட தட்டு அந்த அக்கா தட்டுட்டோன பாரு. சாப்பிடுறதுக்கு வந்துருக்கு. சாப்பிடறதுக்கு இல்ல சாப்பிடறதுக்கு சாப்பிடுறதுக்கு அவர் எப்பவுமே ரைமிங்ல தான் பேசுவாரு. குடிப்பாரு. எதுக்கு மூணு அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு. மாமண்டா சாவணி மங்கையா. ஓ இவனு மூடிட்டு போடா. சாவணி மங்கையா என்னடா அவ்வளவுதான் அருமைடா. கிளாப் ரெடி ஆயிடுச்சு கொண்டா. என்ன தட்டு கழுவுலையா? கேட்டதுக்கு அவரு தான் கழுவு வேணும்ட்டாரு. யார் இவனா? குளுத்தி எதுக்கிட்ட இப்போ ஒரு 5 நிமிஷம் சந்தா இங்க வேற. டேய் இங்க வைக்கிறதுக்கு பேசாம அங்க வச்சீங்கன்னா காத்துக்காக கரெக்டா வரும். ரெசிபி சொல்றேன். வந்து மிளகாவும் சின்ன வெங்காயம் சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு கலர் கலரியாச்சு. ஒரு 5 நிமிஷம் தண்ணி வந்துச்சுன்னா நம்ம தண்ணியோட சாப்பிட்டுக்கலாம். தண்ணி வேகுதாமா. தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி வந்தா குடத்துல எடுத்து போய் பிடிக்க வேண்டியது. நான் பைத்தியார எண்ணெய் ஊத்திட்டு காலை வச்ச இடமெல்லாம் கண்ணி வெளிங்கிற மாதிரி. ஏங்க சட்டி கீழே எண்ணெய் வச்சிட்டான். சட்டி பிடிக்க அடுப்பு கிட்ட தான்டா. ஏண்டா நீ அடுப்பு இங்க வச்சுட்டு பாத்ரூம் கிட்ட போய் நீ சாப்பாடுறது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சாம்பார் வைப்பா நானு. டேய் அடுப்பு நீ இங்க வச்சுட்டு பாத்ரூம் கிட்ட போய் அங்க போயிட்டு நான் சாம்பார் வச்சுக்கிறேன். கறி வச்சிருவான். இதை கட் பண்ணி இதை டேக் பண்ணிடுவோம். அப்படியே அவ்வளவுதான். எந்திரிச்சு வீடியோல வரலன்னு நான் டென்ஷன் ஆயிருவேன். ஃபுல்லா எந்திரிச்சு அந்த தப்பானதை பேசி முடிச்சிருவா. கீழே உட்காந்து அதே மாதிரி. அதுதான் பாயிண்ட். அப்ப எல்லாம் ரெடி ஆகிக்கணும்னு அர்த்தம். அப்ப நீங்க ஒரு ஸ்மைல போட்டு கரெக்ஷன் பண்ணிடுவீங்க. மக்களே சிந்தாமணி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ரெடி ஆனா ஒரு பிடிக்கிறோம். எல்லாம் நல்லா இருந்தானுங்கன்னா அடுத்த வீடியோ போடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்த வீடியோ வராது. இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த டேய் என்னன்னு சொல்றா? சாப்பிட்டு எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்குற. மடி இல்லடா மடியா? ஐயோ எந்த மடி? அடிபொலி இல்லையா அது? அடிபொலி. அடா மோனே அடிபொலி இல்லையாடா? ஏடா மோனே. என்னடா எந்த மூளை எடுத்து கொடுத்துட உனக்கு? சிக்கன் மூளை. ஆட்டு மூளைடா. சிக்கன் மூளை. ஒரு 5-6 ஓட்டு விடுறாதுல. அருமையா இருக்கு ப்ரோ. ஏய் சூப்பரா இருக்குடா. என்ன கொஞ்சம் மூளை. ஏய் இருடா பாலா. ஏய் மடா. யார் டேஸ்ட் பண்றதா இருந்தாலும் உள்ள போய் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேனே இப்போ. சூப்பரா இருக்குது. தண்ணி வேணுமா? பாலா. தண்ணில இல்ல அப்படிதான் இருக்கு. நான் பேசிக்கிறேன். இருக்கு அது சிந்தாமணினா அப்புறம் அப்படிதான் இருக்கு. நாருவே. வடக்க. ஒண்ணுமே இல்ல. இது டேஸ்ட் பார்த்திருக்கிற நண்பர் சொல்லுங்க. கடைசியா ஆயில் ஊத்துன அதுதான். தக்காளி புளி ரசம் மாதிரி இருக்குது. சரியாயிரு. கொஞ்சம் வெந்துச்சுன்னா சிந்தாமணி ஆயிரு. பாலா. கேமரா திருப்பு. டேய் கேமரா திருப்பு. ஏய் வரவே இல்ல. வாக்கோ. போத எல்லாம் ஹோட்டல்ல போயிரு. ஊதிட்டு பாலா. வச்சு விடு வாயில. தேய்ச்சிக்கலாம். முடிச்சுடு. அவ்வளவுதான். நைட்டு தண்ணி குடிச்சிடு. சரியா போயிரு. சரியா வரும்ல? ஏய் மொட்டை எங்கடா வர? ஏன் என்னாச்சா? ஆகாயத்தை பாட்டு இருக்கிற அழகா இருக்கு. இல்ல நானு கால் வலி நின்னுக்கிறேன். அப்படியா? சரியா வரும்ல? சூப்பரா இருக்கு. சரி நான் பேசிக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து சொல்லுங்க. வா அக்கா க்ளோஸ் அப் போங்க. அக்கா பாரு அந்த எக்ஸ்பிரஷன்லயே சொல்லுவாங்க எப்படின்னு. இங்கே என்ன ஒரு 2 செகண்ட் அங்க வா சொல்லிட்டு. எப்படி வெளியிட்டு வரானா? வா யாரெல்லாம் இன்னும் டேஸ்ட் பார்க்கல இங்க வாங்க லைன்ல நில்லுங்க. செமையா இருக்கா? அட இங்கே என்ன எங்க வர? அக்கா இப்ப எப்படி சொல்லுச்சு பாத்தியா? செம படம். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. மஜா படம் செமையா இருக்கு.
ஸோ தற்போது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிந்தாமணி செஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதற விட்டு அனுப்பிச்சி விட்டுருக்குறோம். வாழ்நாளில் இதுமேல் உங்களோட நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன சாபமெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அது வந்து போஸ்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து ரியலாக ஒரு அதை அனுபவித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிருக்காங்க. ஸோ அந்த மக்கள்கிட்டயே அதை பற்றி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க மாட்டேன். பக்கத்தில் சந்தா இருக்காப்புல, சந்தா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தா சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்ன சொல்றது, அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்போ அவங்க மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கோகுல் அண்ணா வந்து 3வது ரவுண்டு எப்படி வந்து தைரியமாக போனார், அந்த முகம் கழுவிட்டு அந்த மூக்கு உறிஞ்சிட்டு வந்த நிலமையில வந்து அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தார், அதை வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஆர்வமாக கேட்க ரெடியாக இருக்காங்க. லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த தருவாயில் வந்து நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க, அதை வந்து நீங்கள் 3வது தடவை உங்களுக்கு கேட்கணும்னு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கோகுல். அதாவது ஸோ அது வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அது வந்து அவரோட உணர்ச்சிகளை வந்து அவர் இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து அவரே சொல்லுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறதோட அவர் மன உளைச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை வந்து அவரே சொல்லுவார். சொல்லுங்க கோகுல். அதாவது பார்த்து இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. மொட்டை வந்து கடைசியாக வருவார். அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ரொம்ப வந்து அவரும் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாரு. அவர் மூஞ்சிலே தெரியுது. இங்க பாருங்க, மூஞ்சி காட்டுங்க. புரியுது. ஓகே. இந்த தடவை வந்து கண்டிப்பா வந்து கோகுலன் வந்து சொல்லிடுவாரு. இருங்க கண்டிப்பா நான் சொல்றேன். அதாவது பார்த்துட்டீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க, மைக்கு நானே பிடிச்சிக்கிறேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா பத்திரகாளி தாய்க்கு எப்படி நாக்கு சகப்பாக இருக்குமோ அதே மாதிரி வெத்தலையே போடாமல் எங்கள் நாக்கெல்லாம் சிவந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்கள்லாம் சிவக்க போகுது. அது கூடிய சீக்கிரத்தில் ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock இல்லை நைட்டே தெரிஞ்சிடணும். ஒரு நிமிஷம் கொண்டு புதைச்சிருவேன் கவின் உங்களைய மைக்கு சாவடிச்சிருவேன். இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரொம்ப ரோல் ஆகுது. ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது வந்து அண்ணன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அடி வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சிட்டிசன் பட அஜித் குமார் மாதிரி அறியுதுல அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாரு. அடுத்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகே. மோட்டை வந்துட்டார். அவர் வந்து லைன்ல தான் இருக்காரு. ஆமா. ஓகே. பேசுங்க. என்ன பேசுறதுனே வந்து தெரியாத அளவுக்கு அவர் வந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத அளவுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த கறி வந்து அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கி இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் வந்து அந்த தாக்கத்துக்கான ஒரு அறிகுறி. பார்த்துக்குங்க. அதாவது இந்த சிந்தாமணி உறவுல நீங்க யாரும் மிளகா அதிகமாகவும் கறி கம்மியாகவும் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா இப்படிதான் இருக்கு. முடிஞ்சுட்டேங்க. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், சந்தானோட வாய்ஸே மாறி இருக்கு. ஸோ சந்தானுக்கு வந்து வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து ஓகே. அதாவது அவர் வாய்ஸ் மாறினதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோகுலனை வந்து சொல்லாமல் சொல்கிறாரு. ஏன் வந்து சளி வந்து நான் அந்த அளவுக்கு சிந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் ஏன் கேட்குறாருன்னா, அந்த அளவுக்கு வந்து காரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உச்சி முடி நட்டு நிற்கிற அளவுக்கு இருந்தது. இதை வந்து வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரை பண்ணிட்டு அப்புறம் காலையில் பாத்தா போகும்போது கேட் வந்து லாக் ஆகிக்கு. கேட் லாக் ஆனால் பரவாயில்ல, கேட் வந்து அடைச்சி பிரிச்சுட்டு வெளியே வரும்போது கேட்டு உடஞ்சே போயிடும். அந்த அளவுக்கு வந்து அதில் விஷயம் இருக்குது. நம்ம இது என்ன ஊர்? அழகப்பன் கவுண்டம்புதூர்ல இருந்து கவின் ரோமன். வேற யாராவது பேர் சொல்றாங்க? சன் டிவி செய்த ஜிகே ஜாக், டாங்கிலி எஸ்ஜேஎஸ், சூர்யா. ஹலோ டேஞ்சரஸ் பாலா. ஸோ எண்ட் டு வாழ்த்துக்கள் vlogs. அமுக டுமுக அமால் டுமால்